ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த நேரத்துல? ஐயோ, நீ என்னயா இங்க? சரி, நீ இன்னும் தூங்கலையா? இங்க பாரு, இந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கணும். நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அம்மா, நீ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? இங்க பாரு, நேத்து சாயந்தரம் நிறைய புத்துங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஏதோ கோவிலுக்கு வந்தோன்னு சொல்லி சமாளிச்ச மாதிரி இப்ப என்ன போய் சொல்ல போற? ஐயோ, என்னயா உளற? நான் என்னத்துக்கோசரம் உன்னாண்ட போய் சொல்ல போறேன்? இங்க பாரு ராணி, சும்மா எதையாவது சொல்லி சமாளிக்காத. நீ படிச்ச புத்தகத்தை நானும் படிச்சேன். இந்த நேரத்துல புக் எடுத்து பாத்துருக்கன்னா அப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்க. உண்மையாவே இச்சாதாரி பாம்புன்னு ஒண்ணு இருக்கா? இச்சாதாரியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. ராணி, நீ திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்க. நீ போன்ல பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். எனக்கு இந்த உலகத்துல நீ பாப்பாவை நல்லபடியா பெத்து கொடுக்கணும், அத நான் கொஞ்சணும். நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நான்... ஐயோ, என்னயா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? இங்க பாரு, உனக்கு என்ன பிடிக்காது இருந்தாலும் நீ என்ன தொட்டு தாலி கட்டிக்கிற. உனக்கோசரம் நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் போராடுவேயா? நீ பாப்பாவை வயித்துல சுமந்துட்டு இருக்கும் போதே என்ன காப்பாத்த இவ்வளவு கஷ்டப்படுற. இதுக்கு நான் எதுவுமே பண்ணாம இருக்கல்ல. அந்த இச்சாதாரி ஏன் என்ன குறி வைக்குது? அப்படி என் மேல என்னதான் விரோதம்? ஐயோ, சும்மா நீ மனச போட்டு குழப்பிக்காதையா. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அது ஒரு முடிவு காலம் வரப்போகுது. அதுக்குதான் அது என் கூட வந்து மோதி நிறுகுது. சபாஷ் ராணி, இவ்ளோ கான்பிடென்டா இருக்க. உன் வீட்டுக்காரர் மேல உனக்கு என்ன ஒரு பாசம். அவனுக்கு ஒண்ணுன்னா தூங்காம விடிய விடிய பாடா படுற. அவன் உன்னை தேடிக்கிட்டு இந்த நேரத்துல இங்க வரான். இதுல நான் உன் கூட மோதுனா எனக்கு விடிவு காலமா? அதையும் தான் பாக்கலாம். நாளைக்கு காலையில நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அதே நேரம் அந்த லேக்கா ஏன் தமன்னா, லேக்கா சொன்ன மாதிரியே பாடி சித்தார்த்த வசியம் பண்ணி கூட்டிட்டு போயிடுமா? அதுல என்ன சந்தேகம்? என்ன ரகுவரன், நான் சித்தார்த்த வசியம் பண்ணி கூட்டிட்டு போவனா இல்லையான்னு சந்தேகமா? இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். அதான் தமன்னா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் சித்தார்த்த எனக்கு வசியமாக்குறது மட்டும் இல்ல, நான் பாட போற பாட்டால மனோவசிய ராகத்தால ஒட்டுமொத்த வீடும் வசியமாக போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்கள அந்த வசியத்திலிருந்து யாராலையும் வெளியில கொண்டு வர முடியாது. அதுல ராணி மட்டும் என்ன விதிவிலக்கா? இன்னைக்கான நாள் என்னோடது. இதை யாராலையும் தடுக்க முடியாது. லேக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அந்த ராணி லேசுப்பட்ட ஆள் இல்ல, பயங்கரமான கிரிமினல். அதுவும் சித்தார்த்துக்கு ஏதாவது ஆபத்துன்னா அவ சும்மாவே இருக்க மாட்டா. கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் யோசிச்சுதான் வச்சிருப்பா. அதெல்லாம் தெரியாமையா இந்த பிளான நான் யோசிச்சிருப்பேன். நேத்து நைட்ல இருந்து அவளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? அப்ப என்னாச்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு காலம் வரப்போகுது. அதுக்குதான் அது என் கூட வந்து மோதி நிறுகுது. நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது. இப்பதானே சொன்ன அந்த ராணிய பத்தி. இப்போ அவளையும் மீறி நீங்க எப்படி சித்தார்த்த வசியம் பண்ணி வெளியில கூட்டிட்டு போறீங்க? அந்த ராணி ஏதாவது ஒண்ணு செஞ்சு தடுக்க பாப்பாளே. அவ எதுவுமே செய்ய முடியாது தமன்னா. நான் என்ன பண்ண போறேன்னு அவளுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. இல்லன்னா நான் அவகிட்டயே நேரடியா சவால் விட்டுட்டு இந்த கேம் ஆடுவேனா? சரி, இப்போ உங்க பிளான் தான் என்ன? சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க கொலு பூஜை ஆரம்பிக்கும்ல. பூஜையில அந்த ஜட்ஜு அது அமிர்தவர்ஷினி அவங்களும் வந்துருவாங்க. வணக்கம். வணக்கம். நன்றி மேடம். சரியா? அதுக்கப்புறம் நான் முதல்ல பாடுறேன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ராணி பாடட்டும்னு சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி அந்த மனோவசிய ராகத்தை பாட ஆரம்பிப்பேன். பாட ஆரம்பிங்க. நான் முதல்ல பாடுறேன், அப்புறம் ராணி பாடட்டும். பாடுமா.
நான் பாட ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்திலேயே ராணி உட்பட எல்லாருமே எனக்கு வசியமாயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் அந்த மனோவசிய ராகத்துல பாட்டை பாடி முடிக்கும் போது வீட்ல இருக்கிற எல்லாருமே வசியமாயிருப்பாங்க. சித்தார்த் என்னோட முழு அடிமையாயிருப்பான். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தாதான் இதுல இருந்து ஜெயிச்சு வெளியே வர முடியும். ஆனா ஒண்ணு, மனசு நிறைய நம்பிக்கையோட தாடிகாரனை காப்பாத்தணும்னு நினைச்சு போய்கினே இருக்கிறேன். பாப்பா, எனக்கு தெரியும் நீ சாதாரண பிறவி இல்லைன்னு. நீ தெய்வ பிறவி, அவதாரம். உனக்கு அம்மாவா நான் இல்லைனாலும் என் இடத்துல வேற யாரு இருந்தாலும் உன்னை நீயே காப்பாத்திக்கிற வழி உனக்கு தெரியும். ஆனா ஏற்கனவே இந்த உலகத்தை பார்க்காம போய் சேர்ந்த உனக்கு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர வழியாதான் நான் உனக்கு இருக்கிறேன். எப்படியாவது என் வயிற்றுல வந்து நீ பிறந்துடணும், இந்த உலகத்தை பார்த்துடணும்னு அம்மா, அப்பா, தாத்தான்னு எல்லா உறவுமே உனக்காக காத்து நிறுகிறோம் பாப்பா. நீ எப்போ இந்த பூமிக்குள்ள வருவேன்னு காத்து நிறுகிறாங்க. இந்த சூழ்நிலையில உங்க அப்பனுக்கு வேற ஆபத்து மேல ஆபத்தா வந்து நிறுகுது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே ஒன்னும் புரியல. இது பாரு, உன்னாண்ட நான் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ வயித்துக்குள்ளார இருக்கிற. உன்னை காப்பாத்தணுங்கிற வெறிதான் என்ன சுரண்டு போகாம ஓட வைக்குது.